பாரம்பரியமான முறையில நடிகர் சித்தார்த் அப்புறம் அதிதி ராவரோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கல்யாண போட்டோக்கள அதிதி தன்னோட இன்ஸ்டாகிராம்ல "நீங்கள் என் சூரியன், என் சந்திரன் மற்றும் என் நட்சத்திரங்கள்" அப்படிங்கிற அழகான தலைப்போட பகிர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு ரசிகர்களும், பிரபலங்களும் வாழ்த்துக்கள தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சித்தார்த்தும் அதிதி ராவும் போன 2021வது வருஷம் மகாசமுத்திரம் அப்படிங்கிற படத்துல இணைஞ்சு நடிச்சப்போ 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. நடிகை அதிதி ராவுக்கு இப்போ 37 வயசு ஆகுது. சித்தார்த்துக்கு 45 வயசு ஆகுது. 2 பேருக்குமே இது 2வது கல்யாணம். சித்தார்த் அதிதியோட கல்யாணம் கோயில்ல தென்னிந்திய முறைப்படி ரொம்பவே எளிமையா நடந்திருக்கு. கல்யாணத்துல 2 வீட்டார்களும் அவங்களோட நண்பர்கள் ஒரு சிலரும் மட்டும் தான் கலந்துக்கிட்டு மணமக்களா வாழ்த்தியிருக்காங்க. நடிகர் சித்தார்த் ஏற்கனவே 2003வது வருஷம் மேக்னா நாராயணன் அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. போன 2007வது வருஷம் சித்தார்த்துக்கும் அவங்களோட முதல் மனைவிக்கும் இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாரு. அதுக்கப்புறமா நடிகை சமந்தாவை சித்தார்த் காதலிச்சுட்டு வந்ததாவும் கிசுகிசுக்கள் பரவுச்சு. நாக சைதன்யாவை சமந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிலையில அந்த கிசுகிசுக்கள் ஒரு வழியா ஓஞ்சுது. அதுக்கப்புறம் மகாசமுத்திரம் படத்துல அதிதி ராவ் கூட இணைஞ்சு நடிச்ச நிலையில சித்தார்த் அதிதி ராவை காதலிக்க ஆரம்பிச்சு இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. 37 வயசாகிற நடிகை அதிதி ராவ் சித்தார்த்த காதலிச்சுட்டு வந்த நிலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் இது 2வது கல்யாணம் தான். ஏற்கனவே 2009வது வருஷம் சத்யதீப் மிஸ்ரா அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதிதி ராவ். 2013வது வருஷம் அவரை விவாகரத்து பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. அதிதி ராவோட தாய் வழி தாத்தா வனபார்த்தி சமஸ்தானத்தோட கடைசி அரசர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமா தான் இன்னைக்கு வனபார்த்தியில இருக்கக்கூடிய அதிதி ராவோட குடும்பத்துக்கு சொந்தமான ஸ்ரீ ரங்கநாயக சுவாமி திருக்கோயில்ல ரொம்பவே எளிமையான முறையில இவங்களோட கல்யாணம் நடந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. சித்தார்த்தோட நடிப்புல போன வருஷம் வெளியான சித்தா படம் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இவங்களோட கல்யாணத்துக்கு நிறைய பேரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த கல்யாணம் பத்தி பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. மணிரத்னத்துக்கிட்ட உதவி இயக்குனரா இருந்தவர் சித்தார்த். ஆயுத எழுத்து, கன்னத்தில் முத்தமிட்டால் மாதிரியான படங்கள்ல அவரு உதவி இயக்குனரா இருந்தவரு. சங்கர் இயக்குன பாய்ஸ் படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு. அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல கடுமையான விமர்சனத்தை சந்திச்சுது. இருந்தாலும் அந்த படத்துல சித்தார்த்தோட நடிப்பும் அழகும் அவரை தொடர்ந்து ஹீரோவாவே பயணம் செய்யும்படி அமைஞ்சது. அந்த படத்துக்கு பின்னாடி ஏராளமான படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு சித்து. பல படங்கள்ல நடிச்சாலும் ரொம்ப பெரிய வெற்றி அவருக்கு கிடைக்காம தான் இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் அருண்குமார் இயக்கத்துல சித்தா படத்துல நடிச்சாரு. படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி சித்தார்த்துக்கு நிம்மதியை கொடுத்து. ஆனா அந்த நிம்மதி இந்தியன் 2லயே பறி போயிடுச்சு. படம் படுதோல்வியை சந்திச்சது. அது மட்டும் இல்லாம சித்தார்த் ஏத்திருந்த சித்ரா அரவிந்தன் அப்படிங்கிற கதாபாத்திரம் கூட ரொம்ப பெரிய ட்ரோலுக்கு உள்ளாச்சு. இந்தியன் 2க்கு பின்னாடி சில படங்கள்ல கமிட் ஆயிருக்கிறாரு அவரு. இதுக்கிடையில மணிரத்னம் இயக்குன காற்று வெளியிடை படத்தின் மூலமா தமிழ்ல பிரபலமான அதிதி கூட சித்தார்த் மகாசமுத்திரம் அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு. அப்போ ஏற்பட்ட பழக்கம் நாளடைவுல காதலா மாறுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்த சூழல்ல இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. சூழல் இப்படி இருக்க சித்தார்த் அதிதி ராவோட கல்யாணம் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பழமையான கோயில் ஒண்ணுல சிம்பிளா நடந்து முடிஞ்சது. அந்த கோயில அதிதியோட குடும்பத்தினரே கட்டினதாவும் ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. சித்தார்த்தும் அதிதியும் ஏற்கனவே விவாகரத்தானவங்க. அவங்களுக்கு இது 2வது கல்யாணம். ஒரு படத்துல நடிக்க ஆரம்பிக்கும்போது 2 பேரும் காதலிச்சாங்க. அதிதி ராவ் ஹைதரி ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்த பொண்ணு. அவங்க தாத்தா பிரிட்டிஷ் காலத்துல ஹைதராபாத் சமஸ்தானத்துக்கு பிரதமர் பதவியில இருந்தவரு. அவங்களோட கட்டுப்பாட்டுல பல இடங்கள் இருந்துச்சு. ஹைதரி வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால அதிதியோட பேர்ல ஹைதரி அப்படிங்கிற சொல்லு இருக்கு. சித்தார்த் பிடிச்சாலும் புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்காரு. அதிதிக்கு இருக்கக்கூடிய சொத்தை வச்சுக்கிட்டு சித்தார்த் வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். அதிதி தரப்பு சொத்து இனி வரப்போகக்கூடிய பேரனுக்கோ பேத்திக்கோ அவங்களுக்கு தான் சொந்தமாக போகுது. அதனால சித்தார்த்துக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரதட்சணை அப்படிங்கிறது கணக்கே இல்லாதது. கணக்கே இல்லாம சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு வரதட்சணை வந்திருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சபிதா ஜோசப்.